வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீதா பேசுகிறேன். இப்போ எதுக்கு இந்த ஓன் வாய்ஸில் பேசுகிறேன்னா, நான் வந்து திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் மொரட்டாண்டின்ற ஊரில் இருக்க சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோயிலை உங்களுக்கும் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இப்போ போட்டிருக்கேன். 27 அடியில் ரொம்ப அழகாக சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. அவருக்கு நேர் எதிரில் கலசத்தில் பிள்ளையார் வச்சுருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. நான் இது வரைக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக சனீஸ்வரன் கோயிலை பார்த்ததில்லை. பட் வேறு எங்கன்னா ஊரில் இருக்கான்னு தெரியல. ஆனால் பாண்டிச்சேரி டோல்கேட் கிட்ட இருக்க முரட்டாண்டின்ற ஊரில் அந்த கோயில் இருக்குது, சனீஸ்வர பகவான் கோயில். நல்லா 27 அடியில் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள் எல்லோரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்குள்ள பரிகாரமும் அதுக்குள்ள தெய்வமும் என்ன அந்த ராசிக்குள்ள பரிகாரமும் அந்த போர்டில் எழுதியிருக்காங்க. இப்போ கடகராசினா அந்த கடகராசியோட கடகம்னா நண்டு அந்த மாதிரி அதுக்குள்ளே அந்த பிக்சரை போட்டு நல்லா பிரம்மாண்டமாக வடிவமைச்சு நல்லா அழகாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட தெய்வம், அந்த ராசியோட தெய்வம், அவங்களுக்குள்ள பரிகாரம் என்ன பண்ணணுன்னு எல்லாமே விளக்கமாக போட்டிருக்காங்க. எல்லா ராசிக்காரங்களுதும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மூலவர் சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் நம்ம கையால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. 50 ரூபா கொடுத்தா ஒரு கிளாஸில் எண்ணெய் தராங்க. அதை வந்து நம்ம கையாலேயே அந்த மூலவர் சனீஸ்வர பகவானுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அந்த வாய்ப்பும் அங்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் கோயில் வாசலில் 100 ரூபாய்க்கு எல்லா ராசிக்காரங்களுக்குள்ள திரி போட்டு விளக்கு தீபம் கொடுக்குறாங்க. அகல் விளக்கு அது வந்து 100 ரூபா வாங்குகிறாங்க. எல்லா ராசிக்கு நேராக ஏற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அகத்தியர் இருக்கார். நிறைய சாமி இருக்குது. பிள்ளையார், கன்னிமாருங்க இருக்காங்க. ஒவ்வொரு கன்னிக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்து போர்டில் அழகாக எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு கன்னிமாரும் அழகழகாக சிலை வடித்து அமைச்சு நல்லா அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தலை. ஆனால் வந்து எனக்கு நேரம் இல்லை. பொறுமையாக என்னென்ன விளக்கம் அதில் போட்டிருக்காங்க, என்னென்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு எனக்கு நேரம் இல்லாததால் நான் அதை சரியாக படித்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லலை. நீங்கள் நேரில் போய் தரிசனம் பண்ணுங்கள் சனீஸ்வர பகவானை. கண்டிப்பாக இந்த சனி பெயர்ச்சி, அப்புறம் சனி தோஷம், சனி பரிகாரம் இதெல்லாம் அங்கே வந்து தனிப்பட்ட முறையில் நிவர்த்தி பண்ணுறாங்களாம். சனி பெயர்ச்சி நாள்லலாம் நல்லா பயங்கரமாக அந்த சனீஸ்வர பகவானுக்கு திருவிழா நடக்கும் போல். கோயில் நல்லாயிருக்கு. கோபுரம் செம்மையாக இருக்குது. கோபுரத்தில் நின்று நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த கோபுரமே பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருந்தது அந்த கோயிலில்? பிள்ளையார் நல்லாயிருக்கு. அந்த கலசத்தில் இருக்க அந்த பிள்ளையார் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த 27 அடி சனீஸ்வர பகவானோட நேர் எதிரில் அந்த கலசத்துக்கு கீழே பிள்ளையார் வச்சுருவாங்க. நல்ல பெரிய பிள்ளையார். ரொம்ப அழகாக இருந்தது அது. யார் தான் அந்த கோயிலை கட்டினாங்கன்னு தெரியல. அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அது வந்து நம்ம மக்களுக்கெல்லாம் தெரியுமா அந்த கோயில் அங்கே இருக்கிறது, தெரியாதான்னு தெரியல. அவ்வளோ நான் போகிற அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் அந்த கோயிலில் இல்லை. எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, போய் பாருங்கள். சனி பெயர்ச்சி இல்லை சனி தோஷம் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா யாருக்காவது நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக சனி பகவான் நம்மளை நல்லா வச்சுருப்பார். அப்புறம் எந்த கோயிலையும் அந்த மாதிரிலாம் நம்மளாக போய் அபிஷேகம் பண்ணுறதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த கோயிலையும் அந்த மாதிரி பண்ணதில்லை. எண்ணெயில் அபிஷேகம் பண்ணேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் தான் என்னால் இருக்க முடிஞ்சுது. ரொம்ப நேரம், ஏன்னா 5:30 மணி ஆகிடுச்சி. திரும்ப நான் வந்து திண்டிவனம் வந்து தாம்பரம் வரணும். அதனால் என்னால் எதையுமே சரியாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். பட் அந்த விளக்கம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் என்னால் படித்து உங்களுக்கு சொல்ல முடியல.
மறுபடியும் போனேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா இருந்தால் பாருங்கள். பார்த்துட்டு எல்லோரும் அந்த கோயிலுக்கு போய் சனியோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்கன்ட்டு சொல்கிறேன். வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கோயிலில் இந்த ஐயர் பிள்ளைங்க குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிறாங்க. குட்டி குடிமி போட்டுக்கிட்டு குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் அங்கே நல்லா அழகாக வந்து ஈவினிங் ஒரு 5:30க்கா எல்லா பிள்ளைங்களும் வந்து அங்கே பாடம் படிக்கிறாங்க. நல்லா இருந்தது. அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிள்ளைங்கிட்ட பேசினா அதுங்க திருப்பி என்கிட்ட பேசவே இல்லை. என்னடா பண்ணுறீங்க, உங்களுக்கு டியூஷனா அப்படின்னு கேட்டால் எந்த பதிலும் சொல்ல. அவங்க பாட்டுன்னு ஏதோ ஐயரோட மொழியில் அவங்க படிச்சிட்ருக்காங்க. அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் போனப்போ ஐயர் கூட யாரும் இல்லை. அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க, எண்ணெய் கொடுக்கறதுக்கு. அப்புறம் வெளியில் ஒரு அம்மா அந்த விளக்கு விற்கிறாங்க 100 ரூபாய்க்கு. இவங்கள மட்டும்தான் நான் பார்த்தேன். மற்றபடி பிரித்தங்கரா தேவி கோயில் பக்கத்தில் இருக்கிறதால அந்த கோயிலுக்கு வர மக்கள் வந்து இங்கே வந்து எல்லாம் அங்கேயே சொல்கிறாங்க, பிரித்தங்கரா தேவி கோயில்லையே இங்கே சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது, அங்கே போங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி வரணுன்னா, தாம்பரத்துலேருந்து திண்டிவனம் வந்து நான் அப்படி வந்தேன். நீங்கள் எப்படி வருவீங்கன்னு தெரியல. திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குது அந்த கோயில். பாண்டிச்சேரி டோல்கேட் வரும். டோல்கேட்லேருந்து ஒரு ஸ்டாப் தான் மொரட்டாண்டி அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த டிரைவர்கிட்ட சொல்லிவிடுங்க, டோல்கேட் பக்கத்தில் இருக்க மொரட்டாண்டி கோயிலில் இறக்கிடுங்க அப்படின்ட்டு. அது ஸ்டாப்பே இருக்குது மொரட்டாண்டின்னு. அந்த ஸ்டாப்பில் இறங்கினோடனே கொஞ்சம் தூரத்துலேயே அந்த சனீஸ்வர பகவானோட அந்த போர்ட் போட்டிருக்காங்க. அங்கே உள்ளே போனீங்கன்னா அந்த ஊர் மக்களை கேட்டிங்கன்னா அந்த கோயிலோட அட்ரெஸ்ஸு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் கோயிலோட